நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஐடென்டிட்டியும் முக்கியம். அந்த ஐடென்டிட்டியை தேடி தான் நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணேன். அதில் இந்த கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்குண்டான பலனாக தான் இவ்வளோ பெரிய ஃபேமிலியை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். கன்சிஸ்டன்சினா கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுற போஸ்ட்டு வர்த்தாக இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதா, கன்சிஸ்டண்ட்டாக அது நிறைய வேல்யூ கொடுக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய ஃபேமிலியோட சப்போர்ட்டில் நிறைய யூனிக்கான ஆர்டர்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி நிறைய டிஸ்பேச்சஸ் அண்ட் டெலிவரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸில் திடீர்னு எனக்கு என்னாச்சு, நம்ம பேஜுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நாளைக்கு ரீலில் சொல்கிறேன்.